ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது நகர்வலத்தில் ஒரு அழகான இதுக்கு ஒரு டாபிக் நான் கொடுத்தது என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இளைய திலகங்கள். என்ன இந்த இளைய திலகங்கள் அப்படின்னா, த ரெஸ்பான்சிபிள் யூத். நம்ம யூஸ்வலாக யூத் அப்படின்னாலே வில் பி கிவிங் சம் கமெண்ட்ஸ் அபவுட் தெம். தே ஆர் நாட் கிவிங் ரெஸ்பெக்ட், தே ஆர் லைக் திஸ் தேட் அப்படி தான் பேசுவோம். பட் ஒரு ரெஸ்பெக்டபுளாக அவங்கள நம்ம ட்ரீட் பண்ணால் வி கேன் பிரிங் மோர் அவுட்புட் ஃப்ரம் தெம் அப்படிங்கிறத நிறைய பேர் மறந்துடுறோம். நம்ம அவங்களுக்கு தேவை ஒரு அன்பு, ஒரு மரியாதை. நம்ம நமக்கு தான் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறோமே ஒழிய அந்த யங்ஸ்டர்ஸ்க்கும் அதே அளவுக்கு கொடுத்தா தே வில் டூ வண்டர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுது. நிறைய மகள்கள் அங்கே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, ப்ளஸ் டீச் ஃபார் இந்தியா, அவங்க பூமி ட்ரஸ்ட், இவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். தீஸ் ஆல் பீப்புள் டுகெதர் ஒரு ஸ்கூலில் they wanted to do something good for the society. நம்ம படிக்கிறது நான் சொல்லுவேன், எஜுகேஷன் இஸ் நாட் டு லிஃப்ட் ஒன்லி அஸ், டு லிஃப்ட் அதர்ஸ் ஆல்சோ. எங்கே தேவைப்படுகிறதோ அவர்களையும் உயர்த்துவதற்கு தான் அந்த கல்வி. ஸோ இது ஒரு ஸ்கூலில் புளியந்தோப்பில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் செலக்ட் பண்ணி அங்கே தே டிட் த பெயிண்டிங் ஒர்க்ஸ். தே ஸ்டார்டட் த பெயிண்டிங் ஒர்க். ஒரு 1 வீக், இப்போ அந்த ஃபர்ஸ்ட் சாட்டர்டே இப்போ பண்ணியிருக்கோம். திருப்பி அகெயின் the second Saturday the work will continue over classrooms and wordings corridor and ஒவ்வொரு ரூம்லேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த பொம்மை மாதிரி எல்லாம் போட்டு, ட்ராயிங்ஸ் எல்லாம் போட்டு பசங்களை அட்ராக்ட் பண்ணுறது. இது எல்லாமே பண்ணது த பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் அ பேங்க். ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணுற பெண்களும் ஆண்களும் மிக அழகான முறையில் காலையில் ஒரு 9 o'clock போல் அசம்பிள் ஆகி, அதுக்கப்புறம் we had a meeting, அதுக்கப்புறம் we started this type of works they did. It was very amazing to see the youth doing for school children. அந்த குழந்தைகளுக்கு வரும் பொழுது ஜூன் மாதம் ரொம்ப சந்தோஷமாக ஏதோ புதுசாக இருக்குது நம்ம ஸ்கூல் அப்படின்னு சொல்லி வரணும் அப்படிங்கிற இதில் பண்ணியிருக்காங்க. அதில் இது ரொம்ப ஸ்டெப் எடுத்து பண்ணது மிஸ்டர் யோகா அப்படின்னு நினைக்கிறேன். அவர் டீச் ஃபார் இந்தியாவில் இருக்கார். அந்த ஸ்கூலில் 1 year ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே இருக்கிற என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கு ஒன்றுன்னா பார்த்து அவர் ரொம்ப சொன்ன ஒரு விஷயம் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது. லேக்கிங் இன் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் மேடம், இங்கெல்லாம் தட் டு பி டெவலப்ட். அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ உண்மையிலே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட் டு த சில்ட்ரன் ஆஸ் ஈக்குவல் அஸ் அகாடமிக்ஸ். அது நிறைய பேர் தவறிடும். அதை ரொம்ப என்னமோ அது செஞ்சால் இது படிக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அது ரெண்டும் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த டீச் ஃபார் இந்தியா அப்படிங்கிற அந்த குரூப்பில் தே ஆர் டூயிங் இட் இன் 22 schools in and around Tamil Nadu. So it's a great pleasure to join with them to do all this type of works. அவங்களோட ஒர்க்கை தான் இந்த அப்லோடில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தே டன் such a beautiful awesome work. அந்த யங்ஸ்டர்ஸை பார்க்கும்போது ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹஸ் gave their valuable Saturday, அந்த வீக்கெண்ட் அப்படிங்கிறத they wanted to spend in a noble cause. ஸோ இப்போ இதை பார்த்த பிறகு தோணின முதல் வார்த்தை யங்ஸ்டர்ஸ் ஆர் ஸோ ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற அந்த வேர்டு தான். அதை நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.
seeing this video, we will come to know that youngsters are too responsible and have selfless thoughts to do something to the society. So அன்றைக்கி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் the people from BNP Paribas Bank, they came and with the help of Teach for India and Bhumi Trust, they did these works, and the works will be continued for next Saturday also. So we may see the whole building within this month end, how it's going to be decorated with all these wordings and with drawings, and how these children are going to get attracted in the month of June. Thank you.